ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். டக்கராக சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம், பட் இட் டேக்ஸ் டைமுங்க. அரை மணி நேரம் கண்டிப்பாக வேணும். ஸோ சீக்கிரமே எந்திரிச்சிருங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக. ஆனால் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக குட்டி பசங்க உங்கள் கைக்கு தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்லி முத்த கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு 6-7 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது மூணுமே பொரிச்சிக்கலாம். சோம்பு பொடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் பிடிக்காது, அதனால் அவாய்ட் பண்ணிட்டேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 5-6 பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். அந்த பச்சை மிளகாயும் 1/2 கட் பண்ணி அதையும் நம்மளோட வெங்காயம் கூடவே சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10-15 பல் பூண்டு. மெயினான ஆள் அப்படின்னா இந்த பூண்டு தாங்க நம்மளோட சாதத்துக்கு வாசனை கொடுக்க போகிறாரு. அவரையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம், மிளகாய், பூண்டு மூணும் வெந்துட்டே இருக்கும்போது கூடவே 5-6 பச்சை கருவேப்பிலை இலைகளை அப்படி பிச்சு தூவி விடுங்க. அந்த வாசனை அப்படி டக்கராக இருக்கும். அதே டைமில் ஒரு 1/2 கிலோ தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி விலை ஜாஸ்தியாக இருக்குது வாங்கலான்லாம் சொல்லாதீங்க. கத்திரிக்காய் 120 ரூபாய்க்கு வாங்குகிறோம், கேரட் 150 ரூபாய்க்கு வாங்குகிறோம், தக்காளி 2 கிலோ 100 ரூபாய்க்கே கிடைக்குதுங்க. ஸோ அதனால் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னா வாங்கி செஞ்சு கொடுங்க. எவ்வளோவா வாங்கி கொடுத்து கெடுக்கிறோம். ஃப்ரைடு சிக்கன்லாம் 185 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதுக்கு இந்த தக்காளி விலை என்ன ஜாஸ்தியாக சொல்லுங்கள். ஸோ 1/2 கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்டை எடுத்துகிட்டு அப்பா கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கலாம். நம்மளோட தக்காளி சாதம் விழுதுக்கு தேவையான உப்பில் பாதி அளவு நம்ம இப்போ முதல்ல சேர்த்துக்குவோம். கடைசியாக பார்த்ததை அப்புறமா பார்ப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அது போக 1/2 டீஸ்பூன் வர மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்க போகிறேன். ஸோ அம்மா செஞ்சாங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் வெந்தயத்தூள் சேர்ப்பாங்க, பட் நான் சேர்க்கலை. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விடுங்க. இதை நீங்கள் வதக்கிட்டே நின்னீங்க அப்படின்னா வேலையாகாது. இது ஒரு பக்கம் வதக்கி விட்டுட்டு நீங்கள் மற்ற அம்பிட்டு வேலையும் அந்த பக்கத்து போய் முடிச்சிருங்க. முடிச்சு பிள்ளைங்க கிளம்பும் போது கரெக்டாக பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு ஓப்பன் பண்ணேன். நம்மளோட தக்காளி எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்களேன். தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. அதுவே அவ்வளோ தண்ணி விடும். பாருங்கள், தக்காளியிலேருந்து எவ்வளோ சாறு வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணுறேன். தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த டைமில் ஒரு மேஷரோ இல்லைன்னா நீங்கள் மத்துக்கட்டை வச்சுருப்பீங்கள்ல, அது வச்சு நீங்கள் கீரை எப்படி கடைவீங்க அந்த மாதிரி தக்காளியாக நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா, தக்காளி தோலாக இல்லாமல் நல்லா மசிஞ்சு குழன்னு வரதுக்காகங்க. ஸோ நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தீங்க, டக்குன்னு வேணும் அப்படின்னா குக்கரில் நீங்கள் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 15 மினிட்ஸ் உங்களுக்கு மிச்சமாயிடும். மசிச்சுட்டு நிற்க வேண்டியதில்லை. ஸோ பாருங்கள், நான் அவ்வளோதான் மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்துட்றேன். இவ்வளோ திக்கன் ஆகிடுச்சு இல்லையா? அவ்வளோதான். இதில் இந்த தண்ணி வற்றணும். உப்பு பத்தாததுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணணுங்க. நம்ம மேஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் அது வேப்பரைஸ் ஆகி திக்கன் ஆகும் உங்களோட விழுது. இந்த ஸ்டேஜில், அதாவது நம்ம போட்டதில் பாதி அளவு திக்கன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ ருசி கொடுக்கும் தக்காளி சாதத்துக்கு. பாருங்கள், நான் 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் லிவிட் ஆஸ் சச். அது வாடு வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் வேறு வேலையை பார்த்துட்டு வாங்க. அது லைட்டாக அடியில் சேரும், கெட்டியாக சேர கிண்டி விட்டிங்கன்னா மட்டும் போதும், உங்களோட ஜாப் ஓவர். ஸோ நல்லா வத்த ஒரு ஸ்டேஜில் தலைவன் இந்த மாதிரி தக்கன்னு மாறுவான். பாருங்கள், சுற்றிலும் அப்படி நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் அப்படி வெளியில் வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி எவ்வளோ கெட்டியாக இருக்கு இல்லையா நம்மளோட விழுது? உங்களுக்கு பார்க்கவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? இந்த அளவுக்கு நல்லா திக்கன் ஆகணுங்க. இன்னுமே இஃப் யூ ஹாவ் டைம் கொஞ்ச நேரம் விடுங்க. இன்னும் நல்லா திக்காகி தொக்கு பதத்துக்கு வந்துருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சாதத்தை ஆல்ரெடி நீங்கள் குக்கர்லேயோ இல்லை தவளையிலையோ வடித்து கொட்டி நல்லா ஆற விட்டு வச்சுருங்க. 100% ஆறி இருக்கணும் சாதம். அப்போ தான் நம்ம வெரைட்டி ரைஸ் கிளறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இதையும் சூடாக போட்டு அதையும் சூடாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மசிஞ்சு போயிடும். அண்ட் ஆல்சோ ரொம்ப சூடாக இருக்குது அர்ஜென்ட் அப்படின்னா சாதத்தை கொட்டி அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி வச்சிட்டிங்கன்னா சாதம் உதிராக இருக்கும். இது ஒரு சின்ன டிப். அவ்வளோதான். நம்ம கலந்து வச்ச கலவையை சாதத்தில் போட்டு நல்லா சுற்றி கொடுத்து கிளறுங்க. இடையில கொடுத்து கிளறினீங்கன்னா சோறு உடஞ்சி போயிடும். அப்புறம் சாப்பிட நல்லா இருக்காது இல்லையா? அதனால் இப்படி வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக கொடுத்து தான் வெரைட்டி ரைஸ் எப்போவுமே நீங்கள் கிளறணும்.
நம்ம உப்பு அளவாக தான் சேர்த்தோம் இல்லையா, சாதத்தில் சேர்க்கும்போது உப்பு கண்டிப்பாக குறையும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு ½ அன் ஹவர் செட்டில் டைம் கொடுத்தீங்கன்னா போதும். சூப்பரான தக்காளி சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் உப்பு பத்தல, எவ்வளோ உப்பு தேவையோ சேர்த்துட்டு நல்லா அப்படி கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஓவராக ஒரு கிளாத் வச்சு இல்லைனா ஒரு பெரிய பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்மளோட தொக்கில் இருக்க லிட்டில் வாட்டர் கூட நம்மளோட ஒவ்வொரு ரைஸும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு அரிசியும் அந்த தண்ணித்தன்மையை உறிஞ்சிக்கிட்டு அவ்வளோ லென்த்தியாக மாறும். அப்போது நீங்கள் மதியம் சாப்பிட்றதுக்கு எடுக்கும்போது அவ்வளோ லென்த்தியாக அழகாக இருக்கும். பாருங்கள், 1 ஹவர் நான் செட்டில் டைம் கொடுத்துருக்கேன். 1 மணி நேரம் கழித்து உங்களோட சாதம் இந்த அளவுக்கு ஊறி பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்கு இல்லையா. ஸோ இவ்வளோ தாங்க வெரைட்டி ரைஸோட அழகு, டேஸ்ட்டு எல்லாமே. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்து அம்மா இன்றைக்கி சாதம் சூப்பராக இருந்தது சொல்லி உங்களை ஹக் பண்ணி 2 முத்தாக கொடுப்பாங்கங்க. இதை விட உலகத்தில் வேறு என்னங்க வேணும்? இதை விட பெருசாக வேறு என்னங்க கிடச்சிட போகுது குழந்தைங்களோட சந்தோஷத்தை விட. ஸோ அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு டிஷ் நல்லா வந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் அவரைக்காய் பொரியல் செஞ்சேன், கூடவே நத்த முறுக்கு வச்சு நான் என்னோடய லஞ்சை முடிச்சுட்டேன். நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த கிடைச்ச லைஃப்பை முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.